காங்கிரஸோட இந்த தோல்விக்கும் ஆர்ஜேடியோட இந்த தோல்விக்கும் யாரெல்லாம் தேர்தல் வேலையை பார்த்தாங்களோ அவங்களெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் பதவியிலேருந்து தூக்கணும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நல்லா இங்கே உட்காந்துருக்கும் போது 40 பேர் இறந்த உடனே நீங்கள் நலம் துக்கம் யாருக்கிட்ட விசாரிக்கணும்? ராகுல் காந்தி கூட்டணியில் இருக்க முதலமைச்சர் கிட்ட தானே. உங்களுக்குன்னா விஜய் கூட பேச்சு வேண்டி கிடக்குது. மோடியை பற்றியோ அமித்ஷா பற்றியோ சாமி கும்பிட்ற இடத்துல வேலை கிடையாது. ஃபர்ஸ்ட் அதை ஒழிக்கணும். அதை பண்ணாவே நீங்கள் எரியறதை நிறுத்திட்டீங்கன்னாவே கொதிக்கிறது அடைஞ்சிடும். அப்போ நீங்கள் வந்து அவங்கள பொதுமக்கள் கிட்ட அம்பலப்படுத்தணும். சார் வணக்கம் சார். நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சார். இன்னைக்கு தென்னிந்திய அரசியலே ரொம்ப பரபரப்பான சுச்சுவேஷன் தான் சொல்லி ஆகணும். நம்ம எல்லாரும் ரொம்ப பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட பீகாரோட சட்டமன்ற எலெக்ஷன் முடிவுகள் வெளியாகிடுச்சு. ஆல்மோஸ்ட் எதிர்பார்த்த மாதிரி தான் பாஜக கூட்டணி வெற்றி பெற்றிருக்காங்க. முதல்ல இந்த வெற்றி எப்படி பார்க்குறீங்க சார்? எதிர்பார்த்த வெற்றின்றதை தாண்டி இது வந்து ஒரு லேண்ட்ஸ்லைட் வெற்றி என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதாவது எதிர்கட்சிகள் இருக்கா இல்லையான்ற அளவுக்கு இது ஒரு வெற்றி. இது வந்து ஜனநாயகத்துக்கு நல்லதல்ல. ஏன் அப்படி நல்லதில்லை நான் சொல்ல வரேன்னா, காங்கிரஸ் கட்சி வந்து தங்களை வந்து சரி செய்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதே போல் ஆர்ஜேடியும் வந்து அவங்கள வந்து பரிசோதனை செய்யணும், சுய பரிசோதனை. ஒவ்வொரு தேர்தலையும் எதிர்கட்சிகள் தோக்கும்போது அவங்க வந்து அந்த போஸ்ட்மார்ட்டம் செய்யறது கிடையாது. நம்ம எதனால் தோக்குறோம், என்னென்ன தப்பு பண்ணோம், நம்ம பிரச்சார யுக்திகள் என்ன, நம்ம வந்து மக்கள்கிட்ட நம்ம போய் சென்றடையலையா, மக்கள் வந்து ஏற்றுக்காம இல்லை. 38 விழுக்காடு மக்கள் ஏற்றிருக்கிறாங்க. ஆனால் அந்த சைடு வந்து 47-48 விழுக்காடு. அதாவது உதாரணத்துக்கு சொன்னால் ஒரு 7-8% அங்கே எதிரில் அதிகமாக இருக்குது. அப்போது இன்னொரு 8 விழுக்காடு மக்கள் எதனால் பாரதிய ஜனதா கட்சி ஜனதாதள் யுனைடெட நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க. என்ன அவங்களோட பிரச்சாரம், என்ன நம்மளோட பிரச்சாரம், என்ன அவங்க யுக்தி என்ன, நம்ம யுக்தி என்ன, நம்ம எங்கள் கூட்டணி அமைக்கிறதுல தப்பு பண்ணோமா, இல்லை கடைசி நேரத்தில் சிராக் பாஸ்வானை விட்டு தப்பு பண்ணிட்டோமா அப்படின்னு அந்த விஷயங்களை வந்து அவங்க ஆராயணும். ஏன் வந்து இது வந்து ஜனநாயகத்துக்கு நல்லதில்லை அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, ஆளுங்கட்சியை விட என்றைக்குமே எதிர்கட்சி ரொம்ப பலமாக இருக்கும். எதிர்கட்சி பலமாக இருந்தால் தான் ஜனநாயக நாட்டில் நீங்கள் தவறுகளை வந்து தட்டி கேட்க முடியும். நாளைக்கு வந்து ஒரு ஊழல் நடக்குது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா எதிர்கட்சிகள் அதிக எண்ணிக்கையில் இருந்தால் தான் அந்த குரல் கொடுப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு என்ன ஆகிடும்னா, இப்போ பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்குது, இல்லை ஜனதாதள் ஆட்சி அமைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க 2 பேரும் மாநிலத்திலும் கூட்டணியில் இருப்பாங்க, மத்தியிலையும் கூட்டணி இருப்பாங்க. அப்போ அந்த பீகார் நாட்டில் ஏதோ ஒரு தவறு நடக்குது, இப்போ உதாரணத்துக்கு அக்னிபாத் நடக்குதுன்னா 2 பெரிய கட்சிகளுமே அதுக்கு அமைதியாக இருக்கும். ஏன்னா கொள்கை முடிவாக மத்திய அரசு எடுத்துரும். அவங்க வந்து மாநிலத்தில் எதுவும் பேச மாட்டாங்க. அப்போ அங்கே மக்களுக்கு உண்டான குரல், மக்களோட பிரச்சனை பேசுறதுக்கோ, இல்லை அரசாங்கம் நல்லது செய்யும்போது பாராட்டுறதுக்கோ, இல்லை கெட்டது செய்யும்போது தட்டி கேட்கறதுக்கு பாராட்டுறதுக்கு கூட கூட்டணி கட்சிகள் இருப்பாங்க. ஆனால் தட்டி கேட்கறதுக்கு எதிர்கட்சிகள் இருக்க மாட்டாங்க. அதனால் இது வந்து ஜனநாயகத்தில் வந்து ஒரு கட்சி வெற்றி பெறணும், ஒரு கட்சி எதிரில் உட்காரணுன்றது இயல்பு. ஆனால் ரொம்ப கம்மியான எண்ணிக்கையில் வந்து ஆர்ஜேடியும் காங்கிரஸும் இப்போ உட்கார போகிறது வந்து ஒரு 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 நல்ல ஒரு விஷயமா நான் பார்க்கல. அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து அங்கே ரொம்ப மோசமான ஒரு பின்னடைவை சந்திச்சிருக்காங்க. அது வந்து பொதுவாக கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து மக்களுக்காக பேசக்கூடிய ஒரு இயக்கம், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அப்படி பார்க்கும்போது கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கோ இல்லை மக்களுக்கோ இது வந்து ஒரு பின்னடைவாக தான் நான் பார்க்குறேன். வாக்கு அரசியல்லையும் அவங்களுக்கு வந்து அந்த முக்கியத்துவம் இருந்தால் தான் சட்டமன்றத்தில் கம்யூனிஸ்ட் கொள்கைகள் வந்து எதிரொலிக்கும். அது மக்கள் சார்ந்த ஒரு கொள்கைகளாக இருக்கும். அந்த கொள்கைகளுக்கும் அந்த கோரிக்கைகளுக்கும் இது ஒரு பின்னடைவாக நான் பார்க்குறேன். சரி, இப்போ அடுத்தபடியாக நம்மளோட ராகுல் காந்தி எடுத்துக்கிட்டோம்னா தொடர்ந்து பின்னடைவை சந்திச்சுட்டு இருக்காரு. ஒரு மிகப்பெரிய தோல்வி. முதல்ல பாராளுமன்ற எலெக்ஷன், இன்னைக்கு இந்த 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 எலெக்ஷன்லையும் தோல்வி. அவரு பல்வேறு யுக்திகளை ஃபாலோ பண்ணி பார்க்குறாரு. பாஜக எந்த மாதிரி ஓட்டுகளை திருடுறாங்க அப்படின்றத சொல்கிறாரு. பாத யாத்திரை போகிறதா இருக்கட்டும், எல்லாமே பண்ணி பார்க்குறாரு. இருந்துமே ரொம்ப தோல்வி முகமே இருக்குது. அவரோட செயல்பாடுகள் எப்படி பார்க்குறீங்க? அவருக்கு வந்துங்க முதல்ல வந்து அவர் ஒண்டி தான் உழைக்கிறாரு, மற்றவர்கள் வந்து அந்த கட்சியில் உழைப்பது அல்ல. உதாரணத்துக்கு காங்கிரஸ் கட்சிக்கு முதல்வர் வேட்பாளர் பீகாரில் கிடையாது சொல்லிக்கிற அளவுக்கு. யாரையோ ஒருத்தரை நீங்கள் முதல்வராக வந்து நிறுத்தலாம், முதல்வர் வேட்பாளர் நிறுத்தலாம். ஆனால் மக்கள் மத்தியில் அவர் பிரபலமாக இருக்காரா, இல்லை அவருக்கு ஒரு அனுபவம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கேள்விக்கு காங்கிரஸ் கட்சியில் பதில் இல்லை. ஆனால் தேஜஸ்வி யாதவ் வந்து முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்துறதுலேயே காலதாமதம். தொகுதி பங்கீடு, ஆமாம், அதுலேயுமே வந்து அவங்க வந்து முதல் ஃபேஸ் முடியும் போது தான், கடைசியில் கிட்டத்தட்ட அந்த பிரச்சாரம் முடியும் போது தான் அவங்க அந்த விஷயத்துக்கே வராங்க. அப்புறம் தொகுதி பங்கீடு, அதில் பார்த்தீங்கன்னா சிக்கல். கடைசி நாள் கடைசி நேரம் அந்த நாமினேஷன் வரையிலும் பதட்டம். அப்போ என்ன ஆகுதுன்னா, காங்கிரஸ் கட்சியிலையும் நாமினேஷன் போடுறாங்க, ஆர்ஜேடியிலையும் நாமினேஷன் போடுறாங்க.
அப்போ அந்த ஃப்ரெண்ட்லி கண்டெஸ்ட் ஒரு சில இடத்துல ஆயிருக்கு, அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறது. அதற்கு நீங்கள் எதிர்கட்சிக்கு அப்படியே கொடுத்துட்டு போயிருக்கலாமே, பாரதிய ஜனதா கட்சிக்கு தூக்கி எதுக்கு வந்து உங்களுக்குள்ளே சண்டை போடணும்? அப்போ குறைந்தபட்ச உங்களுக்குள்ளே ஒரு புரிதல் வரல, உங்களுக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரலன்னும் போது பொதுமக்கள் எப்படி வந்து எல்லாரும் வந்து ஒன்று போல உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க? நீங்கள் தலைமை பொறுப்பில் இருக்கவங்களுக்கே அந்த விட்டு கொடுக்குற பண்போ இல்லை கட்டுக்கோப்பாக எடுத்துகிட்டு போகிற பண்போ, அது எப்படி வேணா வச்சுக்கோங்க, அது ரெண்டுமே இல்லை தானே. அதில் அப்போ இன்னொன்று, ராகுல் காந்திக்கு வயசு கம்மி, தேஜஸ்விக்கு வயசு கம்மி, 2 இளைஞர்கள் அரசியல் தெரிஞ்சவர்கள் வயசானவர்கள் கிட்ட தோத்துட்டு வந்து நிக்கிறீங்க. அப்ப நீங்க என்ன பாடம் கத்துக்கிறீங்க? அப்போ உங்களோட பிரச்சார யுக்தி என்பது இங்க வேலை செய்யல. நீங்க என்ன சொல்றீங்க, இந்துத்துவ அரசியல் வந்து நாங்க எதிர்க்கிறோன்றீங்க. நீங்க அதெல்லாம் பத்தி பேசவே கூடாது. அவங்க பண்ண ஊழல், அவங்க மீது இருக்க குற்றச்சாட்டுகள், இந்த எஸ்ஐஆர் சொல்றோம் இல்லையா நம்ம இப்போ அந்த ஸ்பெஷல், அது 10 பைசைக்கு பிரயோஜனம் இல்லைன்றது பீகார் எலெக்ஷன் காட்டுச்சு. இனிமேல்ட்டு வந்து எஸ்ஐஆர் ஓட்டு திருட்டு, மக்கள் தான் வந்து ஓட்டு போட்டாங்க. ஹாங்காங்லேயோ ஈராக்லேயோ இல்லை வந்து சிங்கப்பூர்லேருந்து வந்து ஓட்டு போடல, போட்டது இந்திய மக்கள். அப்போ மக்கள் ஏதோ சொல்றாங்கன்னா அது என்னன்றதை ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிஞ்ச அரசியல்லாம் மறந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக பார்க்கணும். ஒன்று. ரெண்டாவது, காங்கிரஸோட இந்த தோல்விக்கும் ஆர்ஜேடியோட இந்த தோல்விக்கும் யாரெல்லாம் தேர்தல் வேலையை பார்த்தாங்களோ அவங்களெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் பதவியிலேருந்து தூக்கணும். அப்போதான் அடுத்து இருக்கவங்களுக்கு பயம் இருக்கும். இதே வேலையா போச்சு காங்கிரஸ் கட்சிக்கு. உதாரணத்துக்கு கூட்டணி விஷயமாகட்டும், இந்த மேற்பார்வையாளர்னு போடுறாங்கங்க காங்கிரஸ் கட்சியில், அவர்களுக்கு வந்து என்ன கிரவுண்டில் இருக்குன்றதே தெரியறது கிடையாது. அங்கே உட்காந்துக்கிட்டு ஆட்சியில் பங்கு, காட்சியில் பங்கு, இவ்வளோ சீட்டு கொடு அவ்வளோ சீட்டு கொடுன்னு சொல்லிட்டு, என்னைக்கு நீங்கள் வந்து ஆர்ஜேடியை வந்து 140 150 சீட்டில் எடுத்துகிட்டு போய் கூட்டணி நிர்பந்தத்துக்கு அதுக்கு குறைவாக சீட்டு நீங்கள் நிறுத்திங்களோ, அங்கேயே நீங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஒரு தப்பு பண்ணிட்டீங்க. பிரதான எதிர்கட்சி என்பது எப்பயுமே, இப்போ தமிழகம் எடுத்தீங்கன்னா இப்போ அதிமுக இருக்கு, அதிமுக வந்து ஒரு 160 170 சீட்டு நிற்கணும். அப்பதான் வந்து அது ஒரு கட்டமைப்புக்கு வரும். நீங்க தூக்கி எல்லா சீட்டையும் கொடுத்துட்டு அதிமுக ஒரு 130 140 சீட்ல நிக்குதுன்னா அது அதிமுகவுக்கு பின்னடைவு. அதிமுகவுக்கு பின்னடைவுனா அந்த கூட்டணிக்கே பின்னடைவு. அப்படிதான் போகும். அதே தான் அங்க ஆர்ஜேடி காட்சி. ஃபர்ஸ்ட் முதலமைச்சர் வேட்பாளர் சொல்றத காலதாமதம் மீறி சொன்ன உடனே என்ன ஆயிப்போச்சு, யாதவ் வர்சஸ் நான் யாதவ் ஓட்ஸ் போலரைஸ் ஆயிடுச்சு. சாதி ரீதியா கட்டமைப்பு. அப்புறம் தலித்துகள் மகா தலித்துகள் என்று அங்க தலித்து சமுதாயம் பெரிய அங்கங்கமா இருக்கு. அதுக்கு வந்து சிராக் பாஸ்வான் போன்றவர்களோ, உங்களுக்கு குஷ்வாஸ் அவர்களோ, இல்லை குர்மி இன மக்களோ, அது மாதிரி நிறைய சமுதாய மக்களை வந்து அங்கே ஈர்க்கலை. யாரு? எதிர்கட்சிகள். ரெண்டாவது, அசாதுதீன் ஒவைசி. சிறுபான்மையினர் ஓட்டு எப்பயுமே வந்து காங்கிரஸ்க்கும் கம்யூனிஸ்டுக்கும் வந்துட்டு கொண்டு இருந்தது. அவங்க இன்னும் இருக்குன்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது ரொம்ப நாளாக மற்ற கட்சிகளுக்கு போய் ரொம்ப நாள் ஆகுது. அதனால என்ன நினைக்கிறாங்கன்னா, அசாதுதீன் ஒவைசி போய் அங்கே ஏஎம்எம்எம் போட்டி போடுது. ஹைதராபாத்லேருந்து ஏஎம்எம்எம் போய் பீகாரில் என்ன குரல் கொடுத்து என்ன பண்ணிட முடியும்? அப்போ அவங்க பண்ணுறது மதவாத அரசியல்னா நீங்கள் என்ன அரசியல் பண்ணியிருக்கீங்க இன்னைக்கு அசாதுதீன் ஒவைசியை விட்டு? அப்போது அசாதுதீன் ஒவைசி எங்கே இருந்திருக்கணும்? காங்கிரஸோட கூட்டணியில் இருந்தோம், இல்லை ஆர்ஜியோட கூட்டணியில் இருந்தால் நீங்கள் அந்த சிறுபான்மையினர் எல்லாத்தையும் சேர்த்து போகிறோம், மதவாத சக்திக்கு எதிராக நாங்கள் போராடுறோம்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. அப்போது அவர் வந்து ஒய்சி வந்து இன்னைக்கு பிஜேபியோட பி டீமாக செயல்பட்டுருக்காரு. அவர் 5 சீட்டை எடுத்துட்டு பிரிச்சுட்டு போயிட்டார். பாதிப்பு யாருக்கு? இந்திய கூட்டணிக்கு. இதெல்லாம் வந்து சரி செஞ்சிருக்கும், இதெல்லாம் வந்து பேசியிருக்கும் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் பிரச்சாரம் என்பது இப்போ வெளிநாட்டில் இருக்காருன்னு நினைக்கிறேன் ராகுல் காந்தி, இங்கே இருக்கிறாரா என்னன்னு தெரியல. இந்த மாதிரி நேரத்தில் கூட வெளிநாடு போகிறது, பிரச்சார நேரத்தில் வெளிநாட்டில் என்னங்க வேலை எதிர்கட்சி தலைவருக்கு? காஷ்மீர் வந்து கன்னியாகுமரி வரலாம் உருண்டு பிறண்டு ஒப்பாரி வச்சு கூப்பாடு போட்டு மக்கள்கிட்ட ஒரு கிளர்ச்சி ஏற்படுத்த வேணாவா? ஆசைப்படுறது என்ன? சின்ன பதவிக்கா? பிரதமர் பதவிக்கு அவர் தான் நம்பிக்கை நட்சத்திரம். எனக்கு பிடித்த அரசியல்வாதியில் ஒருத்தர். ஆனா நான் சொல்லுவேன், அவரோட உழைப்பு சுத்தமா பத்தலை. ஒரு வியூகம் என்பது பத்தலை. இவ்வளவு பண்ணியுமே அது பத்தாம தான் தோத்து போறீங்களா இல்லையா? பாரதிய ஜனதா கட்சிட்டு தோத்து தானே போயிருக்கீங்க. என்ன ஆண்ட கட்சி பெரிய பெருமை வேண்டி கிடக்கு உங்களுக்கு? ஒரு மாநிலம் தோத்தா பரவாயில்ல, ஒவ்வொரு மாநிலமா தோப்பீங்க. அங்கே போனீங்க, சிவசேனா கிட்ட அதிகமாக பேசி கீசி அங்கே சரியா வரல, மகாராஷ்டிரம் தூத்தீங்க. ஹரியானா ஊரே சொல்லிச்சு காங்கிரஸ் ஐக்குன்னு சொல்லிட்டு அதை விட்டீங்க. மத்திய பிரதேசத்தில் போச்சு. எத்தனை மாநிலம் தோக்க போறீங்க? டெல்லி உங்களுக்கு நல்லா தெரியும், ஷீலா தீக்ஷித்துக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த அளவுக்கு கிடையாதுன்னு. அங்கே வந்து லவ்லின்னு ஒரு தலைவர் இருந்தார், அவர் ஒரு சிலதெல்லாம் சொன்னார். அவரை பேச்சை கட்டி இவரை பேச்சு கட்ட கட்சியில் அவரும் போட்டு வச்சாரு. கட்சியில் என்ன ஆச்சு? நீங்களும் தோத்து கெஜ்ரிவாலையும் தோக்கடிச்சு விட்டு கிட்டத்தட்ட கெஜ்ரிவால் ஜெயிலு கீழுன்னு அந்த மாதிரி போயிடுச்சு. அப்போ எதிரிக்கு எதிரி நண்பன்ற அந்த அடிப்படை ஒரு குறைந்தபட்ச ஒரு எல்லைக்கோட்டில் கூட வரமாட்டேன்றீங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, காங்கிரஸ் கட்சியில இந்திய கூட்டணியை பலப்படுத்துறதுக்கு நிதிஷ்குமார் வந்து சேர்ந்தாருங்க.
வந்த நிதிஷ்குமார் பெரிய பதவி கேட்கிறாரு, எனக்கு கன்வீனர் வேணும் அப்படின்றாரு. இப்போ இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு நீங்க அன்னைக்கு அந்த கன்வீனர் பதவி அவர் கொடுத்துருந்தீங்க, இந்த கூட்டணிக்கு இந்திய கூட்டணிக்கு இவர் தான் தலைவர், இல்ல எங்களோட துணை பிரதமர் வேட்பாளர், இல்ல இவருக்கு நாங்க முக்கியத்துவம் கொடுப்போம் அன்னைக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்திருந்தீங்கன்னா நிதிஷ்குமார் என்ற பல்டி குமார் பல்டி அடிச்சிருக்க மாட்டார். அவர் அன்னைக்கு லோக்சபா தேர்தலில் பல்டி அடிக்கலன்னா பீகார்ல பாராளுமன்ற எண்ணிக்கை உங்களுக்கு கூட வந்திருக்கும். பிஜேபிக்கு இன்னும் ஆட்டம் கண்டு இருக்கும். பிஜேபி இப்போ வந்து வேஃபர் மார்ஜின்ல இருக்கும். அப்போ பாராளுமன்ற தேர்தலையும் ஜனதாதளும் இவங்க ஆர்ஜேடியும் கூட்டணி, காங்கிரஸும் கூட்டணின்னும் போது அது இன்னும் வலுவான கூட்டணியா இருந்தால் இப்போ ஆட்சி மாற்றம் வந்திருக்கும் மாநிலத்தில். அவர் முதலமைச்சராக இருந்திருப்பார். அப்போ அதே மாதிரி சிராக் பாஸ்வான் வந்து பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்ததா செய்தி. அவர் வந்து ஜனதாதளோட ஒரு கசப்புல இருந்தார், அங்கே அந்த கூட்டணியை பற்றி பேசினார், விமர்சனம்லாம் வச்சார். அப்படி இருக்கும்போது அது தூக்கி லவக்குன்னு உள்ளே போட்டிருக்க வேணாவா? எதுக்கு அந்த முரண்? அதெல்லாம் வந்து கூட்டணி என்பது ஒரு முக்கியமான ஒரு அங்கம் அங்கே தேர்தலில். அப்புறம் வேட்பாளர் வெளியீடு, அது எல்லாத்துலேயுமே வந்து காங்கிரஸ் கட்சி வந்து எல்லாத்தையும் கடைசி நேரத்தில் செய்யுது. வேட்புமனு நேரம் முடியறதுக்கு அன்னைக்கு காலையில், இன்னைக்கு 4 மணிக்கு வாபஸ்னா அன்னைக்கு காலையில் பட்டியலை வெளியிடுறது. அதை விட வேற என்ன வேலை இருக்கும்? பீகார் போன்ற ஒரு தேர்தலில் ஒரு வேட்பாளரை தொகுதிக்கு முன்னாடியே அறிவிச்சா என்ன கொட்டு போயிடும். முன்னாடியே ஒரு மாதம் 2 மாதம் முன்னாடி இப்போ நீ தான் வேட்பாளர், போ மக்களோட சந்தி, மக்களை பாரு, மக்கள் கூட பழகு. 1 மாதத்துக்கு முன்னாடி 20 நாள் 25 நாள் முன்னாடி கொடுத்து எவ்வளோ பிரச்சாரம் பண்ண முடியுங்க? போட்டி இருக்கும், உட்கட்சி பிரச்சனை வரும், அதெல்லாம் சரி செய்யணும்ல. ஆளுங்கட்சியில் இருக்கும்போது 1க்கு 2-3 பேர் எக்ஸ்ட்ரா சீட்டு கேட்பாங்க, புரியுது. எதிர்கட்சியா இருக்கும்போது உங்களுக்கு அவ்வளோ நேரம் இருக்கே, நீங்க ஒன்றும் ஆட்சியில் இல்லையே, டெண்டர் கான்ட்ராக்ட் ஊழல் லஞ்ச லாவணி உங்களுக்கு இல்லையே, மக்கள் நலன் ஒண்டி தானே ஒரே வேலை, அதை செய்யறதுக்கு எதுக்கு இவ்வளோ நாள் இவ்வளோ தாமதம்? அப்போ உங்க கட்சி தலைமையே நீங்க வந்து சரி செய்யணும். ஏதாவது இன்னொன்று, காங்கிரஸ் கட்சியில சசி தரூர் ரைட்டா 10 தெரு போய் ஓட்டு கேட்க மாட்டார். நுனிநாக்கில் நல்ல ஆங்கிலம் அருமையா பேசுவார். அவர் ஆங்கிலத்துக்கு நான் அடிமை, அவரோட வார்த்தை உச்சரிப்புக்கு நான் ரசிகன். ஆனா வாக்கரசின்னு வந்தா 10 ஓட்டு தேர மாட்டார். ரைட்டுங்களா? கமல்நாத் பயங்கரமா கம்பு சுத்துவாரு, சொந்த மாநிலத்திலே தோத்து போய் ஒன்றும் இல்லாம போவார். அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு கபில் சிபல், அவருக்கெல்லாம் முக்கியத்துவம். அப்புறம் சச்சின் டெண்டுல்கருக்கு எம்பி சீட்டு கொடுத்தீங்க. அப்புறம் ஐயா ப சிதம்பரம் ரைட்டுங்களா, அமைச்சராக இருந்தவர், முக்கியமான அமைச்சராக இருந்தார், முன்னாள் ஹோம் மினிஸ்டராலாம் இருந்தவர், ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தார். அவர் ஏன் பீகாருக்கு போய் தேர்தல் வேலையை பார்க்கல, எதுவுமே பண்ணலை. இப்போ டிகே சிவகுமாருக்கும் சித்தராமையாக்கும் அங்கே பிரச்சனை. 10 நாளைக்கு ஒரு 2 மாதம் அந்த பிரச்சனையாகும். என்னைக்குன்னா வந்து அதை கூப்பிட்டு சரி செஞ்சு எதையோ ஒன்று பண்ணி. நான் என்ன கேட்குறேன்னா, கார்கேவை வச்சிருக்கீங்க ரைட்டா, கார்கேவால் என்ன புண்ணியம் இருக்கு காங்கிரஸ் கட்சி? மூத்த அரசியல் தலைவர் ஏதாவது யோசனைகள் தேர்தலில் கார்கேயை நீங்க போட்டு, நான் சொல்றேன் கார்கே வந்து ஒரு சிறுபான்மையினர், அவரை போட்டா சாதி அடையாளத்துக்கு வேண்டி ஒரு தலைமை தகுதி இருக்கா இல்லையானே தெரியாம நீங்க அவரை போட்டீங்க. அவர் ஜெயிச்சிருந்தாங்கன்னா, இப்ப காங்கிரஸ் கட்சி ஜெயிச்சிருந்தா நான் சொல்றேன் கார்கே சூப்பர் ரைட்டுங்களா. நீங்க அப்ப டோக்கனிசம் அரசியல் தான் பண்றீங்க. என்ன பண்றீங்க? அடையாளத்துக்கு ஒரு ஆளை போட்டுட்டு இவர் தான் தலைவர். அவரு உண்மையிலே நான் என்ன சொன்னேன், அதுதான் அந்த தோரணம் முக்கியம். கொன்னிச்செட்டி ரோசையாவை போட்டீங்க, எதனா புண்ணியம் இருந்ததா? அவர் இருந்தப்ப அந்த மாநிலத்தில் முதலமைச்சராக இருந்தார், எல்லாம் இருந்தார், அந்த மாநிலத்தை திருப்பி அவரால் மீட் எடுக்க முடிஞ்சுதா? அப்போ உங்களுக்கு கைப்பாவையாக இருக்கிறவங்களுக்கும் 10 ஜன்பத் ரோடுக்கு வணக்கம் வைக்கிறவங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து பதவிகள் கொடுத்தா இப்படி தான் ரிசல்ட் வரும். இப்போ டிகே சிவகுமார் ப்ரூவ் பண்ணார்ல, கஷ்டப்பட்டார்ல, அவருக்கு ஏன் அவருக்கு அந்த பதவி கொடுத்துருந்தா? காங்கிரஸ் கட்சி தலைவராக ஒருவேளை டிகே சிவகுமார் ஆக்கியிருந்தீங்க, முதலமைச்சர் தானே கேட்டா, ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளர் இருக்கட்டும், கட்சி வேலையை நீ கொடுத்துருக்கலாம்ல. திக்விஜய் என்னைக்குன்னா அந்த மனிதர் ஒரு போராட்டத்தையோ இல்லை ஒரு பெருசாக எதனா பண்ணி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஆனால் பத்திரிகையாளர் சந்திப்பு ஒன்றி நடப்பார், அவருக்கு முக்கியத்துவம். அப்புறம் கேசி வேணுகோபால், இந்த கேசி வேணுகோபால் இப்போ என்ன பண்ணியிருக்கிறாரு, விஜய்க்கு தூது, ராகுல் காந்தி காலிங் விஜய், கரூர் சம்பவம் எதுக்கு பண்றாரு? ஏன்னா அவருக்கு அங்க முதலமைச்சர் ஆகணும், அவர் வந்து கேரளால வரணுன்றதுக்கு வேண்டி நல்லா இருக்கிற ஒரு கூட்டணியில, திமுக காங்கிரஸ் கூட்டணியில இன்னைக்கு குழப்பத்தை பண்ணிட்டாரா? நான் கேட்கிறேன், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நல்லா இங்க உட்கார்ந்து இருக்கும் போது 40 பேர் இறந்த உடனே நீங்க நலம் துக்கம் யாருக்கிட்ட விசாரிக்கணும்? ராகுல் காந்தி கூட்டணியில் இருக்க முதலமைச்சர் கிட்ட தானே. உங்களுக்குன்னா விஜய் கூட பேச்சு வேண்டி கிடக்குது. விஜய் வந்துட்டு தாவேக தலைவர் வந்து திமுகவை அன்றாடம் கீச்சு தொங்க விடுறாரு. கூட்டணியில் இருக்கும்போது அங்கே வந்து
சரி மேபி ஒரு வாரத்தை கூட பேசியிருக்கலாம் மக்கள் நலனுக்காக, ஆறுதலுக்காக. சொல்லிருக்காங்க. ஆனா அது ஆறுதலை தாண்டி கூட்டணி அரசியல் விமர்சனம் பேசு பொருளா ஆச்சியா இல்லையா? இன்னைக்கு இருக்கா இல்லையா? ஆமா, இன்னைக்கு தாவேகா காங்கிரஸ் கூட்டணி வருதுன்னு சொல்றாங்களே, இதெல்லாம் என்ன வேலை? நீங்க கொஞ்சமாச்சும் அந்த நன்றியோட யோசிச்சு பார்க்கணும். காங்கிரஸ் கட்சி திமுக என்னெல்லாம் உங்களுக்கு பண்ணியிருக்கு, எவ்வளவு நாள் கூட இருந்தது. கண்டிப்பா சார், அந்த பாயிண்ட் பின்னாடி வந்தாலும் சார், இப்போ இன்னொரு கம்ப்ளைண்ட் இருக்கு. பிஜேபி மேலேயே நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. அவங்க வந்து இப்ப வாக்காளர்கள் எண்ணிக்கையை விட பதிவான வாக்குகள் நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ட்ரெயின்ல 2 ட்ரெயின்ல வந்தாங்க, யாருன்னே தெரியல, ஹரியானால இருந்து கூட்டிட்டு வந்தாங்க, அப்புறமேட்டு தேர்தல் ஆணையம் உதவி பண்ணுச்சு. இந்த மாதிரி எக்கச்சக்க கம்ப்ளைண்ட்ஸ் பிஜேபி மேல இருக்குல்ல. ஏங்க எக்கச்சக்கமான கம்ப்ளைண்ட்ஸ் இல்லை, அதில் ஒரு சிலது உண்மையாக கூட இருக்கும். தேர்தல் ஆணையம் நல்ல ஆணையம் நான் சொல்லியிருக்கேன்னா, நீங்கள் என்னோட காணொலி எடுத்து பாருங்க. 3-4 வருஷமா நான் பேசிட்டு இருக்கேன். ஒரு நாளும் தேர்தல் ஆணையம் சிறப்பாக செயல்படுது, நம்பிக்கையாக செயல்படுது, ஃபேர் அண்ட் ஃப்ரீ எலெக்ஷன்ஸ் நடத்துகிறாங்க நான் பதிவு பண்ணது கிடையாது. தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை என்பது எனக்கு வந்து எப்போவோ போய்விட்டது. இப்போ தேர்தல் ஆணையம், இவன் தான் தேர்தல் ஆணையம் அம்பேர். அதாவதுங்க குத்து சண்டையில் ஒரு விஷயம் நல்ல வாத்தியார் ஒன்று சொல்லி கொடுத்து அனுப்புவார். எப்பா நீ வந்து பாயிண்ட்ஸ்ல ஜெயிக்க முடியாது, 4 பேர் நிற்பாங்க குத்து சண்டையில மார்க் போடுறவங்க, நீ வின்னர் பை பாயிண்ட்ஸ் கிடையாது, வின்னர் பை யுனானிமஸ் டெசிஷன் கிடையாது, யூ கேன் வின் ஒன்லி பை நாக் அவுட், அடிச்சு போடுவாங்க. இதுதான் நல்ல ஒரு குத்து சண்டை வீரரை தயார்படுத்துற விதம். அந்த மாதிரி இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியோ இல்ல இந்திய கூட்டணியில் இருக்கிறவங்களால தேர்தல் ஆணையத்தை வச்சுக்கிட்டு இவங்களால ஜெயிக்கிறது கடினம். ஏன்னா தேர்தல் ஆணையம் நியாயமா நடந்துக்கல, ரைட்டுங்களா? அப்படி இருக்கும்போது இது யுத்தம். போயிட்டு ஒவ்வொரு வாட்டியும் வந்து ஓட்டு திருடிட்டாங்க, ஓட்டு எடுத்துன்னு போட்டாங்க, இந்துத்துவ அரசியல் பண்ணிட்டாங்க, ராமர் கோயில் கட்டாங்க, அதை தானே அவங்க விரும்பி பண்றாங்க. இந்த அரசியலை பண்ணா நீங்க தோத்து போறது நிதர்சனமான உண்மையா இல்லையா? உதாரணத்துக்கு மம்தா பானர்ஜி கிட்ட போயிட்டு பண்ண முடியுதா மோடி அவர்களான இந்த அரசியல் இல்ல? என்ன காரணம்? அவங்க ரொம்ப கட் அண்ட் ரைட்டா பேசுவாங்க, ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, அவங்களோட கூட்டணி கட்சிகள் ரொம்ப பலமா. சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேன், அங்க போய் ஜெய் ராம் அப்படின்னோடனே அங்க அவங்களோட சாமியை பேரை உச்சகரத்தை சொல்லுங்க, ஜெய் காளி சொல்லி தூக்கி 8 இடுப்பு மேலே ஒதிப்பாங்க. இதே கெஜ்ரிவாலும் பண்ணி காட்டினாரு. அங்க போய் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னா ஜெய் அனுமான், உங்க தலைவருக்கு நாங்க தான் கேட்டு, அனுமானோட சக்திக்கு அப்புறம் தான் ஸ்ரீராமர், கிளம்பு காத்து வரட்டும், நீ எதனா புரோகிதம் பண்ணா நான் அனுமான் செல்லிசி சொல்லுவேன். பண்ணாரா இல்லையா? இங்க எடுத்துக்கோங்க அம்மையார் ஜெயலலிதா, இந்துத்துவ அரசியலோ எதையோ ஒன்று பண்ண விட்டாங்களா? ஏன் பண்ண விடல? தெரியும் இது எவ்வளோ பண்ணணும் எவ்வளோ பண்ணக்கூடாது, இது எப்படி எதிரியோட ஆயுதமே தெரியாம எப்போ பாரு சிறுபான்மையினர் பேசி அந்த சிறுபான்மையினர் இன்னைக்கு வேற வேற கட்சிக்கு போய் ஓட்டு போட்டு மொத்தம் பட்டநாமம் போட்டு இன்னைக்கு உட்காந்து, இதுதான் நிதர்சனமான உண்மை. எனக்கு வந்து ஒரு பத்திரிகையாளராக என்ன நாட்டில் நடக்குதோ தோல் உரித்து காட்டும். மதவாத பிளவு அரசியலை பாரதிய ஜனதா கட்சி பண்ணுது. நீங்க என்ன பண்றீங்க? கூடி சர்ச்சில் பேசுறீங்க, கூடி மசூதியில பேசுறீங்க. தயவு செய்து அதை பண்ணாதீங்க. அண்ணன் தம்பியா பழகி இருக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணணும்னா அந்த பார்வையை மாத்தணும். மோடியை பத்தியோ அமித்ஷா பத்தியோ சாமி கும்பிட்ற இடத்துல வேலை கிடையாது. ஃபர்ஸ்ட் அதை ஒழிக்கணும். அதை பண்ணாவே நீங்க எரியறதை நிறுத்திட்டீங்கன்னாவே கொதிக்கிறது அடைஞ்சிடும். அதை தான் அவங்க விரும்புறாங்க. அப்போ நீங்க வந்து அவங்கள பொதுமக்கள் கிட்ட அம்பலப்படுத்தணும். பொதுமக்கள் கிட்ட எப்படி அம்பலப்படுத்துவீங்க? ஓட்டை திருட்டிட்டு போயிட்டான் அப்படி கிடையாது. நக்கல் நையாண்டி அன்றாட போராட்டம் பண்ணும். ஏங்க இதே மண்ணுல இதே இந்துத்துவாவை எதிர்த்து தானேங்க சித்தராமையா ஜெயிச்சாரு. எப்படிங்க ஜெயிச்சாரு? DK சிவகுமார் சித்தராமையா. இதே இந்துத்துவ அரசியல் இங்க தமிழ்நாட்டில் வந்து விடாம தான் வச்சிருக்கிறாங்க திராவிட கட்சிகள். கேரளாவில் எப்படி வந்தாங்களா பிஜேபி? நான் என்ன சொல்றேன்னா பாரதிய ஜனதா கட்சின்ற ஒரு கட்சி முயற்சி பண்ணுதா இல்லையா? கண்டிப்பா சார். இப்ப அவர் பண்றது நல்ல ஐடியா தானே சார். வாக்க திருடிட்டாங்கன்றது ஆதாரபூர்வமா நிரூபிக்கிறாரு. அது மிகப்பெரிய மூவ் தானே. அது நக்கல் நையாண்டி மட்டும். கன்சிஸ்டன்சி என்ற ஒரு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்கு, அடிக்கடி பேசுறது. நீங்க பீகார்ல போயிட்டு பீகார்ல ஃபர்ஸ்ட் கூட்டணி சாதி ரீதியா, அங்க சாதி ரீதியா வாக்கு போடக்கூடிய ஒரு மண்ணு. வட இந்தியாலுமே அந்த பிரச்சனை இருக்கு நிறைய இடத்துல, புரியுதுங்களா? அப்படி இருக்கும்பொழுது அதற்கு நீங்க எதனா ஒரு வியூகம் வச்சிங்களா? ஒண்ணு, கூட்டணியை ஏன் பலப்படுத்தல? ரெண்டாவது, எதுக்கு 60 சீட்டு உங்களுக்கு? நான் அடுத்த கேள்வி அதான் சார். எதுக்கு 60 சீட்டு? பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஜனதாதளுக்கும் தார வாக்கிறதுக்கு எதுக்கு அவ்வளவு சீட்டு? சார் நான் இப்போ இதை உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே கேட்டுறேன் இந்த கேள்வியை. சார் இப்போ இந்த தோல்விக்கு மிக முக்கியமான காரணமாக பார்த்தது 61 சீட்டுகள் வாங்கியிருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து காலையில் 11:45 12 வரலாம் அப்படி இருந்ததுங்க. பட் அதுக்கு மேலே போகும்போது என்ன ஆயிடுச்சுன்னா ஆர்ஜேடியுமே பேய் அடித்து வாங்கி தோத்துருக்கு. இப்போ ஒருவேளை ஆர்ஜேடி ஒரு 60-70 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க, அவங்க வந்து 150 கிட்ட நின்று
அதில் வந்து ஒரு 60-70 சீட்டு பாதிக்கு பாதி ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா அப்போ காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் இவ்வளோ சீட்டு வாங்கி இது மாதிரி போனதுன்னு நம்ம சொல்லிக்கலாம். ஆர்ஜேடியும் பேஐடி வாங்கியிருக்கு. ஸ்ட்ரைக் ரேட்டுன்னு பார்க்கும்போது விகிதாச்சாரம் ஜனதாதள் வந்து கிட்டத்தட்ட 80%, பாரதிய ஜனதா கட்சி 84-85, இவர் வந்து 88, சிராக் பாஸ்வான். அப்போ களத்துல வந்து பார்க்கும்போது இந்த கட்சிகள் வந்து வெற்றி முகம் வந்து அதிகமா இருக்கு. ஏங்க 243 தொகுதியில 200 தொகுதிக்கு மேல எப்படிங்க கூட்டணி ஜெயிக்க விடுவீங்க? வாக்கு திருட்டு நீங்க சொல்றீங்க, வாக்கு திருட்டு லட்சக்கணக்கில் ஆயிருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டுங்க. அப்படி லட்சக்கணக்கில் ஆயிருந்தால் லட்சக்கணக்கில் மக்கள் போராட்டம் வந்திருக்குமா? வந்திருக்காது. சார் வாக்கு திருடினதே மக்களுக்கு தெரியாதே சார், அந்த அவேர்னஸ் கூட இல்லை. சரி, அப்ப அந்த அவேர்னஸ் இல்லை, அப்ப அந்த மக்கள் கிட்ட ஒரு போராட்டமாவோ இல்லை ஒரு புரட்சியாவோ யார் வெடிக்க வச்சது? ஒரு மக்களோட வாக்கை கூட ப்ரொடெக்ட் பண்ண முடியாமல் வெறும் பத்திரிகைகளை சந்திச்சா போதுமா? ஏங்க நீங்க உழைச்சதுக்கு ஏற்ற ஊதியம் தான் கிடைக்கும், நீங்க பண்ண வேலைக்கு தான் கிடைக்குது. நான் பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி, அவங்க வந்து நியாயமா நடத்துனாங்க, அவங்க வந்து தானா மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிச்சாங்க, நான் அதுக்கெல்லாம் போல. அது எனக்கு தெரியும் பாரதிய ஜனதா கட்சி என்ன விதமான அரசியல் பண்றாங்க. ஒவ்வொரு தேர்தலும் தோத்துருவோன்னு சொல்லி பயந்து வேலை பார்க்குது, எல்லா தகுதி துத்தமா பண்ணுது. நான் சொல்றேன், இன்னைக்கு ஒருவேளை டை ஆயிருந்ததுன்னா, அதாவது சமமா வந்திருந்ததுன்னா ரெசார்ட்ல தூக்கின்னு போயிட்டு வச்சு ஆட்சியை கவுத்திருப்பாங்க. அதாவது நல்ல வேலையோ நாசகார வேலையோ எதுவாக இருந்தாலும் செய்ய தயாராக இருக்கக்கூடியதான் பாரதிய ஜனதா கட்சி. அப்போ நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி, நான் இன்னொன்று சொல்லுவேன், காங்கிரஸில் 2ஆம் கேசி வேணுகோபால் ஐயா எடுத்துக்காட்டு சொன்ன பாருங்க. அவரெல்லாம் ஒரு தேசிய தலைவரை என்ன எதிர்த்தார் பிஜேபியை? இல்லை மக்கள்கிட்ட என்ன அம்பலப்படுத்தினார்? நீங்கள் என்ன ஏழை பழைகளா? உங்களுக்கு அரசியல் தெரியாதா? எவ்வளவு நாள் நீங்க ஆட்சியில் இருந்தீங்க? பாரதிய ஜனதா கட்சி புது கட்சி தானே, நீங்க பழைய பிரம்மாண்ட கட்சி தானே. ஒரு புதிய கட்சியை வந்து இப்படி வந்து ஒரு எதிர் அரசியல் பண்ண முடியாம ஒவ்வொரு மாநிலமா தோக்குறது நல்லா இருக்கா? இது மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட தானே செய்யறாங்க. ஒவ்வொரு வாட்டியும் 38க்கும் இன்னும் ஒரு 4% வாங்கியிருந்தா 38லேருந்து 4% நீங்க 42, அவங்க 47லேருந்து அவங்க 4% குறைஞ்சிருந்தாங்கன்னா அவங்க 43, இல்லை அவங்களும் 42, சமமா இருக்கும்ல. அந்த அதாவதுங்க அந்த அந்த கடைசி நேரம் அந்த உழைப்பு, அந்த வியூகம் அதெல்லாம் இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, ராகுல் காந்தி பீகார்ல தங்கி இருக்க வேணாவா? அந்த மாதிரி சொல்றேன். மண்ணின் மைந்தன் மோடி வெளிநாடு போயிட்டாரு, அங்க போயிருக்காரு, பூட்டான் போயிருக்காரு, இங்க போயிருக்காரு. நான் இங்கே இருக்கிறேன், ஓட்டு என்றவரெல்லாம் இங்க தான் இருப்பேன். நான் பீகாரி, நான் வந்து குஜராத்தி, நான் வந்து தமிழ்நாட்டுக்காரன், தமிழன், நான் வந்து மலையாளி. அப்படி இல்லை, நீங்க ஒரு உணர்வை கொடுக்கணும். பாரத் ஜோடோ யாத்திரை இப்படிக்கா போனீங்க, அதாவது எப்படி கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் இப்படி போனீங்க, ஏன் இங்கேருந்து இப்படிக்கா போல? குஜராத்லேருந்து வெஸ்ட் பெங்கால் குறுக்கில் ஒரு வாட்டி நடந்து போயிருக்கலாம்ல, ஏன் அதெல்லாம் பண்ணலை? சரி, ஓட்டு திருட்டு அரசியல் ஒண்டி பண்ணா பத்துமா? ஓட்டுல துட்டு வாங்குறாங்களா இன்னைக்கு, அது காசு குத்திங்களா? பிஜேபி பண்ணுதா இல்லையா? அதெல்லாம் பண்றாங்க. இன்னைக்கு முன்ன மாதிரி கிடையாது, பிஜேபி செலவு பண்றாங்க. நான் என்ன கேட்டேன், நீங்களாம் ஏழையா? ஒரு 2-3 மாநிலத்தில் ஆள்றீங்கல்ல, இல்லை 2 மாநிலம், அங்க இருக்கிற நிர்வாகிகள் எல்லாத்தையும் போட்டு போய் தேர்தல் வேலை பார்க்க வேணாம்? ஏங்க தப்பான ஆட்டம் ஆடுது. இப்போ கால்பந்து விளையாடுறீங்க, ஒரு சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, காலை குறுக்கில் விட்டு பிளேயருக்கு அடிபடுற மாதிரி பண்ணுவாங்க. எல்லோ கார்டு கொடுப்பாங்க, ரெட் கார்டு. ஒரு சில நேரத்தில் எல்லோ கார்டே தெரியாம ரெஃபரி அட்ஜஸ்ட்மெண்ட்ல இருப்பான். அப்போ என்ன பண்ணுவாங்க, கோச் கரெக்டாக பார்த்து ஆட்டம் வேற மாதிரி பண்ணோம்னா 2 பசங்களை வச்சிருப்பாங்க. பாப்பானுவான், நல்ல பிளேயரை தூக்கி வெளில போட்டு அந்த பிளேயரை விடுவாங்க 10 நிமிஷம். அவன் இடிக்க இவன் இச்சு அவனை தூக்கி காண்டாம இருக்க மாதிரி அடிச்சு தள்ளி போட்டுருவான். தள்ளி போட்டவன அவனை தூக்கிட்டு ரொட்டேஷன்ல ரெஃபரி சரி என்ன பண்ணுவாங்க, ஆட்டக்காரரை இறக்கி இப்ப ஆட்டம் ஆடு. இதுதாங்க வியூகம். அவங்க தப்பு பண்றாங்க, ஓட்டு திருடுறாங்க, எல்லாம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறதுக்கு நீங்க பத்திரிகையாளர் வேலை பார்க்குறீங்களா? இப்ப நான் சொல்லலாம், பத்திரிகையாளரா என்னோட வேலை என்ன? ஆளுகின்ற ஆட்சி அவர்களை குறை சொல்வது, அவர்கள் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை அம்பலப்படுத்துவது எங்க வேலை. அந்த வேலையை ஒண்டி தானே நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க எங்க அரசியல் பண்றீங்க? சரி, ஒவ்வொரு நாளும் பிரச்சனை தானேங்க. சரி, இப்ப மிக முக்கியமான கேள்வி, எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த பீகார் தேர்தலோட ரிசல்ட் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ்ல எந்த அளவு ரிஃப்ளெக்ட் ஆக போகுது? ஏன்னா எல்லாருமே சொன்ன மாதிரி கூடுதல் சீட்டு கேட்கறது தான் ஒரு பிளானா வச்சிருந்தாங்க. இனிமேல் எப்படி காங்கிரஸ், தமிழ்நாடு காங்கிரஸ் வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்களை அப்ரோச் பண்ணி எந்த மாதிரி சீட்டு கேட்க போறாங்க, ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா ஆர்கியூ பண்ணும்போது? முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அண்ணா அறிவாலயத்தில் ஃபர்ஸ்ட் அவங்கள அந்த மூத்த நிர்வாகிகள்லாம் இருப்பாங்க. உதாரணத்துக்கு ஜெகத் ரட்சகன், துரைமுருகன், டிஆர் பாலு, அப்புறம் பொன்முடி. நான் எதற்கு இவங்க பேர்லாம் கரெக்டாக கோடிட்டு காட்டுறேன்னா, இவர்கள் வந்து நையாண்டி நல்லா பண்ணுவாங்க. இவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் பேச விடணும் காங்கிரஸ் கட்சியார். இந்த தலைமையிலேருந்து வருவாங்க,
எங்களுக்கு 117 சீட்டு வேணும், நாங்களும் ஆட்சியில் பங்கு அப்படின்லாம் பேசினாங்க இல்லையா, அவங்களெல்லாம் திமுகவோட 2ஆம் கட்ட தலைவர்களுக்கோ இல்லை முக்கிய தலைவர்கிட்ட பேச விடணும். முதலமைச்சர் பேசவே கூடாது. பேசிட்டு அண்ணா அறிவாலயத்தில் உட்கார வச்சு கிழின்னு கிழிக்கணும். இந்த மாதிரிலாம் வாயை விட்டீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணீங்க, போன வாட்டி கொடுத்த இந்த மாதிரிலாம் பண்ணால் இதுதான் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அப்புறம் அது என்ன காங்கிரஸும் தாவேக்காவும் கூட்டணிலாம் போகுது, கூட்டணியா இருக்கா இல்லையா சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, உங்களை நம்பி தான் நாங்கள் கிடையாது. இன்னைக்கு கமல்ஹாசன் வந்துட்டார் உள்ள, ரைட்டுங்களா? இந்த 4-5% நாங்கள் வந்து கமலை வச்சு புரிஞ்ச தமிழோ புரியாத தமிழோ எதையோ வச்சு கூட நாங்கள் வந்து பண்ணிக்குவோம். விஜய்க்கு கமலை வச்சு இல்லை வேற ஏதோ இன்னும் 2 நடி ஏதோ ஒன்று பண்ணிக்கிறோம்ப்பா. தமிழ்நாட்டில் எங்களுக்கு தெரியும் அரசியல், எதையோ ஓட்டுக்கு காசை கொடுக்குறோமோ இல்லை எதையோ கொடுக்குறோமோ இல்லை இலவசமாக கொடுக்குறோமோ ஏதோ ஒன்று வச்சு காங்கிரஸை வந்து கொஞ்சம் இங்கே வந்து கொஞ்சம் உள்ளே வச்சு அண்ணா அறிவாலயத்தை வச்சு கொஞ்சம் கிழிக்கணும். ஃபஸ்ட்டு அதை பண்ணணும். ஏன்னா போனது காங்கிரஸ் கட்சியோட மான மரியாதை ஒண்டி கிடையாது. இவர் பிஆருக்கு போனார், யாரு முதலமைச்சர் போனார், எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவிச்சுட்டு அங்கே ஏதோ பாட்னால கொடியெல்லாம் காட்டிக்கிறாங்க, பாரதிய ஜனதா கட்சியோட அதிமுக கொடியெல்லாம் கட்டிக்கிறாங்க. சம்மந்தமே இல்லாமல் உழைக்காமல எடப்பாடி பழனிசாமி ஹாப்பி போய் இங்கேருந்து அங்கே போய் உழைச்சி கழிச்சுட்டு இன்னைக்கு சிஎம்க்கு ஒரு மனக்கசப்பு இருக்கும். இன்னைக்கு கண்டிப்பாக அவர் அது இந்த ரிசல்ட்டை பார்க்கும்போது அவர் சந்தோஷமா இருக்காது. இந்த நிகழ்ச்சிக்கு யாரு காரணம்? இந்த நிகழ்வுக்கு காங்கிரஸ் கட்சி. அதனால ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த மன பிரம்மை இருக்குல்ல, அந்த நாங்கள் பழைய கட்சி பிரம்மாண்ட கட்சி கை சின்னம் அப்படி அதெல்லாத்தையும் உடைச்சிட்டு சமநிலைக்கு வந்த உடனே என்ன சீட்டுன்றது பேசணும். சீட்டு வந்து பழைய மாதிரிலாம் நிறைய சீட்டு கொடுத்தா அதிமுகவுக்கு அது நல்லது. சரி, இதுக்கு முன்னாடி வாங்கின சீட்டாவது இப்போ கிடைக்கும், 2021 கிடைச்ச சீட்டாவது இப்போ கிடைக்கும் நினைக்கிறீங்களா? இல்லை ஒரு விஷயம் தமிழகத்தை பொறுத்த வரலாம், ஐயா திரு எடப்பாடி பழனிசாமியோ இல்லை ஐயா திரு ஸ்டாலின் அவர்களோ தேசிய கட்சிகளுக்கு எவ்வளோ சீட்டு கம்மியாக கொடுக்குறாங்களோ அது அவ்வளோ நல்லது. இந்த விஷயத்தில் எடப்பாடி பழனிசாமி கை ஓங்குன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஓகே, ஏன்னா அவர் கடந்த தேர்தலே பண்ணுவாருன்னு எதிர்பார்க்குறீங்களா? இல்லைங்க, இஸ் அ வெரி வெரி டஃப் நெகோஷியேட்டர். இபிஎஸ் வந்து நீங்கள் வந்து செய்தியில் ஊடகத்தில் ஒரு கட்டமைப்பு இருக்குங்க. நீங்கள் நேரில் உட்காந்து பேசும்போதோ இல்லை கூட்டணி இல்லை கட்சிக்காரர்களை நடத்துகிற விஷயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி டஃப் நெகோஷியேட்டர். நீங்கள் வந்து போயிட்டு நான் டெல்லியிலேருந்து வரேன் அப்படி இப்படிலாம் சொல்ல முடியாது. அமித்ஷா போய் பார்த்தவரை எல்லாரும் இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க, அமித்ஷாவை பாராட்டுறாங்க, மோடியை பாராட்டுறாங்க. அந்த பாரதிய ஜனதா கட்சியை போய் சந்திக்கிறாங்க கொள்றாங்கன்னா கட்சியை விட்டு நீக்குவேன்னு சொல்லிட்டு நீக்கி போட்டார். யாரா? செங்கோட்டையனை. பத்திரிகையாளர்கள் நிர்மலா சீதாராமன் அம்மையார்கிட்ட கேட்குறாங்க, என்னங்க இந்த மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னா, நாங்கள் எந்த கட்சி பிரச்சனையும் நாங்கள் வரமாட்டோம், இல்லை அது சரியா தவிர அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்புறாங்க. ஓகே சார், இந்த பகுதியில் இறுதியாக ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ இவ்வளோ ப்ரூவ் பண்ணியுமே ராகுல் காந்தி தோற்று போகிறாரு. இந்த தமிழ்நாடு காங்கிரஸ் இனிமேல் டிபேட் பண்ண முடியாது. தமிழ்நாட்டிலையும் சரி, தமிழ்நாடு மட்டும் எடுத்துக்கோ, தமிழ்நாட்டில் காங்கிரஸோட நிலைமை எந்த மாதிரி போகும்னு நினைக்கிறீங்க? முதல்ல வந்து பீகார்லேருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வருவோம். ஓகே, பாடம் என்ன கற்றுக்குறீங்கன்றது ரொம்ப முக்கியம். படிப்பினை. 2024 பாராளுமன்ற தேர்தலில் தோல்வி, 99 சீட்டு வந்துட்டோம், 100 சீட்டு வந்துட்டோம்னு சொல்லிட்டு அதை வெற்றியாக கொண்டாடினது இருக்கு பாருங்க, அதுவே தப்பு. ஃபர்ஸ்ட் நம்ம தோத்துட்டோம், ஆமாம், ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்ற அந்த மனநிலையில் இருக்கணும். அந்த மனநிலையை விட்டு 2024 பீகார் சட்டமன்ற தேர்தலில் தோத்ததுக்கு என்னென்ன பண்ணணுமோ அந்த வியூகத்தையும் அமைக்கல, ஒரு கூட்டணியும் உடைக்கல. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடணும்னா அந்த கூட்டணியை உடைக்கிறதுக்கு உண்டான வேலையை பண்ணிருக்கோம். சரி, கூட்டணியை உடைக்க முடியல. ரெண்டாவது ஒரு நல்ல பிரம்மாண்டமான ஒரு வேட்பாளர் பட்டியல் முன்கூட்டியே தேர்வு செய்து முன்கூட்டியே பிரச்சாரத்தில் அனுப்பி வாக்காளர்களை 2-3 மடங்கு சந்திச்சு உங்களுக்கு நாங்கள் வந்தால் இதை விட நல்லா இருக்கும் அப்படின்ற அந்த நம்பிக்கையை கொண்டு வரணும். அது பண்ணலை. வெறும் ஓட் ஷோரி இது பிரச்சனை அப்படி இப்படின்றது வந்து அங்கே எடுபடலை. அப்போ இப்போ தமிழ்நாட்டுக்கு வரும். தமிழ்நாட்டை பொறுத்தவரைலாம் இன்னும் பிரச்சனை ஜாஸ்தி. என்னன்னா, நீங்கள் ஆளுகின்ற கட்சியாக இருக்கிறீங்க. பொதுவாக ஆளுகின்ற கட்சியாக இருக்கும்போது என்னன்னா, உங்களுக்கு பதவி வந்து கண்ணை மறைக்கும். பீகார்ல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மோசம்தான், ஆனா தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு எப்பயுமே நல்லா இருக்கும். ஆனா இப்ப சமீபமா பெண்களுக்கு எதிரான அந்த பாலியல் சீண்டல் அதெல்லாம் வருது. பீகாரோட ஒப்பிடும்போது அங்க வந்து பெண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, முன்னாடியை விட பரவாயில்ல சட்டம் ஒழுங்குன்னு அங்க பேசுறாங்க. இங்க சட்டம் ஒழுங்கு முன்னாடி விட மோசமா போயிட்டு இருக்குன்னு இங்க பேசுறாங்க. இப்ப இங்க இது பேசு பொருளா இருக்கு. அப்ப இதற்கு வந்து என்ன செய்றீங்க? திமுக கூட்டணியோ காங்கிரஸ் கூட்டணியோ இதற்கு என்ன சரி செய்றீங்க அப்படின்றத அதை ஃபர்ஸ்ட் யோசிக்கணும். ரெண்டாவது, இங்க வந்து விஜய் போன்ற ஒரு பிரபலம் வந்து உங்க பேரை வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு கெட்ட பேர் வந்து கொண்டிருக்கிறது. இது உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்றது தெரியல. நான் இதை ஃபர்ஸ்டே என்ன பதிவு பண்ணிருப்பேன்னா, கரூர் சம்பவம் நடந்த போது கடமையை செய்யணும், அதாவது பயப்படக்கூடாது. அரசியல் சம்டைம்ஸ் தெளிவா ஒரு சில முடிவு எடுக்கணும். அன்னைக்கே வந்து விஜய் வந்து சட்டப்படி யாரா இருந்தாலும் கைது செஞ்சிருப்பாங்க என் பார்வையில். சங்கராச்சாரியார் கேஸில், சங்கர்ராமன் கேஸில் சங்கராச்சாரியார் கைது செய்யப்பட்டார். சங்கராச்சாரியார் எதனா கத்தியை துணி குத்துனாரா?
பேசப்பட்டார், தொடர்பு, சந்தேகத்தின் அடிப்படையில் கைது. அதேமாரி விஜய் காலதாமதமாக போனது நாட்டு மக்களுக்கு தெரியும். நீ யாரா வேணா இருப்பா, நான் முதலமைச்சராக இருக்கும்போது என் ஊரில் 40 மக்கள் இறக்குறாங்கன்னா அதை பார்த்துக்கிட்டு அமைதியாக இருக்கிறவன் நான் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராங் லீடர்ஷிப்பை வச்சு ஒரு அடி ஆச்சு. அதை விட்டுட்டாங்க. மனிதாபிமான அடிப்படையில் சரி ஏதோ அசம்பாவிதம் பாவம் அப்படின்னு மனசில் நினச்சிருப்பாரா, என்ன காரணம் தெரில, பொலிட்டிக்கலாக ரியாக்ட் பண்ணலை. அது இன்னைக்கு என்னன்னா அவங்கள பாதிக்குது. இது 2வது பிரச்சனை. 3வது பிரச்சனை, பிஜேபி எதிர்ப்பு அரசியல் இங்கே பேசுகிறீங்க. பிஜேபி எதிர்ப்பு அரசியல் போன லோக்சபாவில் இருக்குதுன்னா அது மோடிக்கு உண்டான தேர்தல். இது பிரதமர் மோடிக்கு உண்டான தேர்தல் அல்ல. எஸ்ஐஆர் இப்போ ஃபெயிலியர். தமிழகத்தில் அது எந்த அளவுக்கு எடுபடுன்றது தெரியல. பீகார்லேயே எடுபடலைன்னா தமிழகத்தில் அது எந்த அளவுக்கு எடுபடும் தெரியாது. இன்னொன்று, பிரதமர் மோடி அமித்ஷாவை எதிர்ப்பதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ நாள் அதை நீங்கள் சொல்ல போறீங்க? இந்த தேர்தலில் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து சைலண்ட்டாக இருக்கிறாப்புல, கொஞ்சம் கால்குலேஷன் மிஸ் ஆச்சுன்னா சிக்கல். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு தேவை வந்து ஒரு ஃபார்மிடபிள் ஒரு கட்சி. அது கூட இருந்து அது பின்னாடி ஆப்ரேட் பண்ணும்போது அது தள்ளின்னு போகிறது சக்தி இருக்கு. எல்லா மாநிலத்திலும் நடக்குது. அங்கெல்லாம் நடந்துச்சு, இங்கே நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லி பேசுறதுக்கு நல்லா இருக்கும். நானும் பேசியிருக்கேன், பேசுவேன். நான் என்ன கேட்குறேன், ஒரு வேளை நடந்துருச்சுன்னா, இங்கேயும் என்டிஏ கூட்டணி ஜெயிச்சிச்சுன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சாத்தியம் எதுவுமே இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. ஏன்னா இதே பாரதிய ஜனதா கட்சியை எடப்பாடி பழனிசாமி கூட வச்சுக்கிட்டு 3% தான் தோக்குறாரு. 3.5%, 3லேருந்து 3%. அதில் 2% ஓட்டு அவர் வாங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். சரி செஞ்சு உங்களுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் 1.5%. 1.5%த்தில் வந்து யார் வேணா ஆட்சிக்கு வரலாம். இதில் விஜய் வேற இப்போ ஓட்டை பிரிக்க போறா. விஜய் யார் ஓட்டை பிரிக்க போறா அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சிறுபான்மையினர் ஓட்டு பிரிப்பாரா, இல்லை தலித் மக்கள் ஓட்டுகள் நிறைய எடுப்பாரா, இல்லை இளைஞர்கள் ஓட்டு அதிகமாக எடுப்பாங்களா, அது திமுக ஓட்டா அதிமுக ஓட்டா நமக்கு தெரியாது. அதனால் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு. இன்னொன்று, சீமானவர்களும் அவர் ஓட்டை பிரிப்பாரு, பிரச்சாரம் பண்றாரு. அவர் திமுக எதிர்த்து தான் பிரதானமாக பிரச்சாரம் பண்ணாங்க. இது வரைக்குமே அவர் அதான் பண்ணிருக்காரு. ஒரே ஒரு நல்லது என்னன்னா, இந்த எதிரில் இருக்கிறவங்களாம் பிரிஞ்சு இருக்கிறாங்க. இது ஒண்டி தான் திமுகவுக்கு பலம். மற்றபடி மைனஸ் நிறைய இருக்கு. ஆட்சியில் இருக்கும்போது கெட்ட பேர் வருங்க, சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்குங்க, லஞ்ச லாவண்யம் ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு. அது மாதிரி துப்புரவு தொழிலாளி பிரச்சனைகள் ஆரம்பித்து அரசு உத்தியோகம் வேலை பார்க்குறவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு பட்டியலின மக்களுக்கு எதிராக ஒரு சில விஷயங்கள் நடந்தது. அதுக்கு வந்து போதிய அளவுக்கு வந்து ஒரு விசாரணை, அந்த மாதிரி நல்ல லாக்அப் டெத்து, அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு போதைப் பொருள், இதெல்லாம் வந்து இருக்கிற பிரச்சனை. இதெல்லாம் மக்களை பாதிக்கிற பிரச்சனை. அதை தாண்டி நீங்களாக ஒரு சில பிரச்சனைகளை மக்களுக்கு உருவாக்கி விட்டீங்க. உதாரணத்துக்கு சொத்து வரி ஏற்றுனது, தண்ணி வரி ஏற்றுனது, கரண்ட் பில் விலை ஏற்றுனது, இதெல்லாம் மக்களை டைரெக்டாக பாதிக்கிற விஷயம். 1000 ரூபான்றது நீங்கள் கொடுக்குறீங்க. அங்கே பீகாரில் இந்த மாதிரி பெருசாக விலைவாசியெல்லாம் எதுவும் ஏற்றலை. ப்ளஸ் அக்கௌண்ட்டில் வந்துட்டு லம்சமாக பணம் போட்டாங்க. சொல்லாமல் கொள்ளாமல் திடீர்னு 10,000 அக்கௌண்ட்டில் வருது வேற. சொல்லிட்டு ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் கழிச்சு பாதி பேருக்கு போட்டு பாதி பேருக்கு போடாதது வேற. மாதம் 1000 ரூபாய் போட்டு நான் சொல்கிறேன். இப்போ இன்னைக்கு ஒரு சில பேருக்கு தகுதி வருதுன்னு கொடுக்குறீங்க. அதெல்லாம் எப்படி போகும் எப்படின்றத பார்க்கணும். நிறைய திட்டங்களை நிறுத்தியிருக்கீங்க. அம்மா உணவு நிறுத்தியிருக்கீங்க, லேப்டாப்பு கொடுக்கறத நிறுத்தியிருக்கீங்க, ஆடு மாடு கோழி திட்டம் ரத்து. இப்போ அதெல்லாம் வந்து அவங்க எதிர்கட்சியில இருந்து அதெல்லாம் பிரச்சாரம் பண்ணும்போது அதெல்லாம் திமுகவுக்கு நெருக்கடியை உருவாக்கும்.